ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கடந்து நாம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதிலே எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையிலே நம்ம உலகம் முடியும் வரையிலும், உலகம் உள்ள அளவும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்வு என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உள்ள உயிரினங்களிலே மனிதனுக்கு தேவன் 6 அறிவை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து செயல்படுகிற பிள்ளைகள் நாம். அதனால இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், அதை அறிந்து உணர்ந்து வாழ நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோதானோ என்கிற ஒரு வாழ்வு அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்வு என்பது மேலோட்டமான ஒரு வாழ்வு அல்ல. உள்ளான ஆணித்தரமான கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்வு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் நிறைவை அந்த மனிதனுடைய முகம் வெளிப்படுத்தும். உள்ளத்தின் அழகு முகத்துல தெரியும். நம்முடைய முகம் சோர்வாக இருக்கிறது என்றால் உள்ளமானது புலம்பிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எதையோ நாம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று அர்த்தம். கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு வயசு இப்போ இருக்கும். கடந்த நாட்களில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய குறைகள், கஷ்டங்கள், இயலாமைகள் மத்தியிலே ஆண்டவரை நாம தேடுகிற பிள்ளைகள் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதுதான். உலக வாழ்வியல எதை சந்தித்தாலும் நம்மால் முடியவில்லை என்று எண்ணம் வரும்போது ஆண்டவரை அதிகமாய் தேடுகிற பிள்ளைகள் நாம. அந்த நாட்களிலே, கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி விடுவித்தார் என்கிற ஒரு உணர்வு நம்ம கையில இருக்கு, உள்ளத்திலே இருக்கணும். அந்த உணர்வு இல்லையானா அந்த வாழ்க்கையில என்ன இருக்காது? அர்த்தமே இருக்காது. பார்த்துடுங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கணும் அப்படி சொன்னா, இன்றைக்கு என்னுடைய நிலை என்ன, அந்த ஒரு எதிர்ப்பை அல்லது இயலாமை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்கிற அந்த மன கஷ்டம் இருக்கு பாருங்க. எப்படி நம்ம செயல்பட போகிறோம்? பிறருக்காக இல்லை, நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய ஒரு வார்த்தை எண்ணத்திற்குள்ளாக வருகிறது. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று நான் எண்ணுகிறேனோ அதே அந்த ஈவு இருக்கு பாருங்க,
அந்த கிஃப்ட் இருக்கு பாருங்க, பிறனுக்கும் கிடைக்கணும், அடுத்தவனுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான, உள்ளபூர்வமான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுல என்ன நீங்க கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா, எனக்கே கிடைக்கல அவனுக்கு ஏன் கிடைக்கணும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒருவேளை என்னை பார்ப்பவர்களுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவருக்கு என்னை குறித்த ஒரு எண்ணம் உண்டு, அவர் கொடுப்பார். ஆனால் இன்று நான் செய்ய வேண்டியது என்ன? கண்கூடாக நான் அறிந்த, கேட்ட, பார்க்கின்ற நபருக்கு தேவன் உதவி செய்யணும். ஒரு மனுஷன் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கே கிடைக்கல அவனுக்கு என்ன நான் பேசுறது, அவனுக்காக என்ன நான் ஆண்டவரோடு கூட போராடுவது, அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. எனக்கு கிடைக்கலங்கிறது என்னோட இருக்கட்டும், அது எனக்கும் என்னுடைய ஆண்டவருக்கு இடையான ஒரு போராட்டம். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக செய்து தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கணும். அப்போ இன்னொரு நபரை, பிறனை நான் பார்க்கும்போது அவன் என்ன தேவையில்லை உழண்டுட்டு இருக்கானா, நான் கொடுக்க முடியுமா தான் நான் உதவி செய்யணும், இல்லையா ஆண்டவரே அவனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுதல் செய்யணும். இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவர். ஆலயத்திற்கு நாம் செல்வது, கூட்டங்களுக்கு செல்வது, பொது இடங்களிலே நாம் செல்லும் போது ஏதோ நமக்காக என்று மாத்திரம் அல்ல, பிறன் என்று யாரை காண்கிறோமோ, அவர்களில் எந்த குறைவை காண்கிறோமோ, முடிஞ்சா சுட்டி காட்டுங்க, இல்லைன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இல்லையா. பிறருடைய குறைவில் நீங்க கொடுங்க, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தான் ஆண்டவர் தரலையே, நான் என்ன ஆண்டவர்கிட்ட, அவனுக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, அது அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டாம். எனக்கு கொடுப்பது அது ஆண்டவருக்கு எனக்குள்ள இடையில் உள்ள அந்த ஈடுபாடு, அந்த இணைப்பு இல்லையா. ஆனா இந்த நபர் கண்டிப்பா ஆண்டவர் நீ கொடுக்கணும் அப்பா, பரிதாபமாக இருக்கின்றார்களே அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மை. அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மேய்ப்பர்கள் காட்டுக்குள்ள ஆடுகளை வச்சு மேய்ச்சிட்டு இரவு பாதுகாத்துட்டு இருக்காங்க. கடும் குளிரான நேரம். இந்த நேரமே அப்படிதானே, நல்ல கடும் குளிரான நேரம். அன்று உலக மக்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, மேசியா வருவார், எப்போது வருவார், அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம். இன்றைக்கு நாம கூட 2ஆம் வருகையை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அது ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. நாம செய்ய வேண்டியது என்ன? ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மேய்ப்பர்கள் சாதாரண மனுஷன், காட்டுக்குள்ள ஆடையை வச்சுட்டு அப்படி பாதுகாத்து காத்துட்டு இருக்காங்க. அப்போ காத்துட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு ஒளி தோணுது, விண்ணிலே ஒரு ஒளி தோணுது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை அப்படியே பிரகாசிக்குது. நல்லா கவனிங்களேன். யாருக்கு அது ரொம்ப முக்கியம்? யாருக்கு முன்பாக தூதன் வந்து நின்னா? தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய கடமையிலே கண்ணோக்கமாய் இருந்தவனுக்கு. ராஜா கிடையாது இல்லையா, பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் கிடையாது, பிரதான ஆசாரியர்கள் கிடையாது. யாருடைய உள்ளத்துல ஒரு தாழ்மை இல்லையா, ஒரு எளிமை யார் இடத்துல காணப்பட்டதோ அங்கதான் ஆண்டோட தூதன் வந்தான்.
வந்த உடனே அந்த இடம் அப்படியே பிரகாசமா இருக்கு. அப்போ தேவதூதன் வந்த உடனே அவங்க பயப்படுறாங்க. அப்ப சொல்றான், பயப்படாதீங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். உங்களுக்காக, நல்ல கவனிச்சு, பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகத்தான் ஆண்டவர் பிறந்தார். இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், கவலை கஷ்டம் வந்தா யார்கிட்ட போய் சொல்லணும்? நீங்க அவர்கிட்ட தானே சொல்லணும், இல்லையா? அவர்கிட்ட தானே சொல்லணும். சொல்லக்கூடிய நபரிடத்திலே காணப்படுகிற குணாதிசயங்கள் இப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புல கவனமா உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். அவர்களுக்குத்தான் தூதன் பதில் பேசணும். அந்த இடம் தேவனுடைய மகிமையினாலே நிறைந்திருக்கும். உலக சிற்றின்பங்களிலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு அல்ல. ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம், செல்வ செழிப்பா இருக்கலாம். ஆனா உள்ளத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். தங்களை குறித்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு அந்த பயத்தை ஆண்டவர் போக்குகிறார் தெரியுமா? இப்போ மேய்ப்பர்கள் மத்தியில தூதர்கள் பேசிட்டு இருக்காங்க, வாழ்த்துறாங்க. அப்போ பரமசேனை அந்த இடத்துல கூடுது. பார்த்துடுங்க, அந்த இடம் தேவ மகிமையினாலே நிறைந்திருக்கு. அவங்க சொல்றாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. எப்போ? இயேசு பிறந்திருக்கிறார், இரட்சகராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார். அப்போ மேசியா இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும், பூமியிலே சமாதானம் பெருகும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. ஆனா அந்த வானதூதர்கள் 3 காரியத்தை சொன்னாங்க. தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஐயோ, என்னை கவனிக்க, என்னில் அன்பு பாராட்ட, என்னில் பிரியமாய் பேச உலகத்துல யாருமே இல்லையே. என் மீது அக்கறை காட்ட உலகத்துல யாரும் இல்லையே. இப்படி உலகத்துல கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. பயப்படாதீங்க. கிறிஸ்து பிறப்பு பூமியிலே சமாதானத்தை விதைக்குது, பார்த்துட்டு மனுஷர் மேல் பிரியத்தையும் உண்டாக்குது. தேவனுடைய நாம மகிமைப்படும். பார்த்துடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்வு சீரழிஞ்சு காணப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை இதுதான். உங்களால கிறிஸ்து பிறப்பதினால் தேவனுக்கு மகிமை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு உங்கள் மீது பிரியமும் உண்டாகும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சமாதானம், சமாதானம் சமாதானம் இல்லாத வாழ்வு சீரழிந்த ஒரு வாழ்வு. அந்த மனுஷனால நிம்மதியா ஒரு வேலையை செய்யவே முடியாது, நிம்மதியா சிந்திக்க முடியாது. ஒருவன் சமாதானம் இழந்து இருப்பானால் அவனுடைய வேலையில குறைபாடுகள் தான் காணப்படும், அவனுடைய வாழ்வில் குறைபாடு தான் காணப்படும், இல்லையா? சமாதான தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 9 பாக்கியவான்களை குறிப்பிடுகிறார். அதுல ஒரு பாக்கியவான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்போ
இந்த வசனத்தை வாசித்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் ஒரு எண்ணம் வரணும். யார் பாக்கியவான்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சமாதானம் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லல. அப்போ நீங்கள் பெற்ற சமாதானத்தை நீங்க என்ன செய்யணும்? விரிவுபடுத்தணுங்க. பிறருக்கு சமாதானம் உண்டாகும்படியாய் நீங்கள் செயல்படணும். கொஞ்சம் யோசிங்களேன். என்னுடைய வாழ்வு பிறருக்கு சமாதானத்தை கொடுக்க, 2 பேரும் எதிரியாகவே இருக்காங்க, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறீர்களா? இல்லை, நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்களோடும் பிறருக்கு சமாதானம் இல்லையானா எனக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது என்று சொல்வது முக்கியமல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்க இருக்கின்ற இடங்களிலே சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படிதானே நம்ம சொல்றோம். நான் கிறிஸ்தவன், எவ்வளவு பெருமையான ஒரு காரியம் தெரியும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது ஒரு பெருமையான காரியம். ஆனா அந்த மகிமை நம்மிடத்திலே காணப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்கிட்ட சமாதானம் இருக்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட வேண்டுமானால் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை யோசிங்களேன். ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடையும் தேவையும் ஏராளம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் உண்டு, பார்த்துடுங்க. என்ன, அவருக்கு வேலை, நல்லா படித்தவர் தான், பெர்மனண்ட் வேலை கிடைக்கல, ஆங்காங்கே வேலை பார்ப்பாரு. மாதத்துக்கு 5000 ரூபா அல்லது 8000 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த 5000 8000 வச்சு ஆண்டவரோடு போராடி வாழ்க்கையை கடத்திக்கிட்டே இருப்பார். வீட்டில் 4-5 பேர் பிள்ளைகளோடு சேர்ந்து. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பார், எனக்கு வேலை வேணும்னு கேட்பார். இப்போ பெர்மனண்ட் வேலை அவருக்கு கிடைச்சிட்டுங்க, கை நிறைய சம்பளம். பெர்மனண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், எக்கச்சக்கமான பணம். இன்றைக்கு அவரை பார்த்தாலும் சொல்றாரு, அன்றைக்கு கூட நான் ஒரு நிம்மதியா வாழ்ந்துட்டேன், இன்றைக்கு என்னால் இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியல, இருக்கின்ற இந்த பணத்தை வச்சு என்னால் என்ன செய்ய முடியல, வாழ்க்கையை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்றேன். அப்போ சமாதானம் என்பது எங்க இருக்கு பார்த்தீங்களா? சாதாரண ஒரு ஏழைக்கு இருக்கக்கூடிய சமாதானம் பணம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மனுஷங்கிட்ட இல்லை. ஏன் இல்லை? இவருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையேயான அந்த இடைவெளி பெருகிட்டே போயிடுச்சு. ஏன்னா கையில் நிறைய பணம் வந்துட்டு பார்த்தீங்களா? அப்போ ஒரு பணம் தான் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுப்பது அல்ல, சொந்த வீடு கொடுப்பது அல்ல. இல்லை, நிலையான வாழ்வு சமாதானத்தோட நம்ம வாழணுமானா ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், மன ஐக்கியம். என்னதான் சம்பாதிங்க, கோடியா சம்பாதிங்க, அது ஆசீர்வாதம் தாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரோட இணைந்து காணப்படுகிறதா அப்படின்னு யோசிங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. படிப்புல இல்லையா, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் நிமித்தமாக, பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்க்கையில், அவர்களுடைய படிப்பில், அவர்களுடைய வேலை வாய்ப்புகளில் உன்னதமான நிலையில் இருக்கீங்களா? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்கங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையேயான அந்த இடைவெளி வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட இருங்க. அப்பந்தான் உங்களுடைய வாழ்வின் கடைசி பரியந்தமும் நீங்க சமாதானமாய் வாழ முடியும். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கூட நீங்க தூரம் போய்விடாதீங்க. சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருங்க. உங்களுடைய ஒரு வார்த்தையால பிறருக்குள்ளாக சமாதான குறைவு ஏற்பட்டு விடவே கூடாது. உங்களுடைய வார்த்தைகளினால் அங்கு சமாதானம் ஏற்படணும். அப்படி ஏற்பட்ட நீங்க யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதங்க.
நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளை நீங்க. நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள் என்று உங்களால சொல்ல முடியும். அதுதாங்க உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. செய்தி உங்களுக்கு சமாதானம் தேவை. ஆனா கிறிஸ்தவ செய்தி என்ன தெரியுமா? நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருங்க. எனக்கு சமாதானம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேணும், எனக்கு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பிறருக்குள்ளாக சமாதானத்தை உண்டு பண்ண. இந்த வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும் ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்ளதா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. அமைதியா இருங்க, தப்பே கிடையாது. எதுவும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன பேசணும் என்னுடைய வார்த்தையால் அவங்க இழிவுபட்டு விடக்கூடாது, அவங்க வெட்கப்பட்டு போய் விடக்கூடாது ஆண்டவர். யோசித்து பேசுங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு வார்த்தையிலும் பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கணும், பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கணும். அப்படி நீங்க நடந்துக்கிடுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சமாதானம் வேணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு சமாதானம் சொல்லியாச்சு, பூமியில சமாதானம் சொல்லியாச்சு இல்லையா? சமாதானத்தை நான் பெறுவது எப்படி? அது ஒரு காலம். நான் பெற்ற பிறகு இந்த சமாதானத்தை பிறருக்கு நான் சொல்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். கொடி கொடியா செல்வம் கேட்கீங்களா? ஆண்டவர் கொடுக்குறாரா? கொடுத்த பிறகு இந்த பணத்தை பிறருக்கு எப்படி நீங்க கொடுக்க போறீங்க? அப்படி எல்லாம் நான் அள்ளி வச்சுக்கிடணுமா? அள்ளி வைக்கின்றதான், சேர்த்து வச்சுடுங்க. இது தப்பு என்ன சொல்லலை. செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருங்க, கொடுத்து கொண்டே இருங்க, கொடுத்து கொண்டே இருங்க. மூடி வைக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு பணக்கார, ஒரு பெரிய பணக்காரன் இல்லையா, ஆண்டவர்கிட்ட வந்து அவனுடைய உள்ளத்தில் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு இந்த வருஷம் நிறையா என்ன செய்துட்டு விளைஞ்சிட்டு, இந்த பொருளெல்லாம் நான் எப்படி நான் சேர்த்து வைக்கிறது? சேர்த்து வைங்க, பாதுகாப்பாக வைங்க. ஆனால் யாருக்கு தேவையோ, உங்களுக்கு போக மிஞ்சியதை யாருக்கு தேவை கொடுங்க, கொடுங்க. என்ன இருக்கா சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆசீர்வாதம். எவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கியிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த சங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிரு. ஆவியின் ஒருமை, ஒற்றுமை, ஒற்றுமை. உபதேசரியா இருக்கீங்களா? ஒரு குருவானவராக இருக்கீங்களா? ஒரு பிஷப்பாக இருக்கீங்களா? ஒரு பொது இடத்துல பேசுகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கீங்க. சமாதானத்தை பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க. உங்களுக்கு ஒரு குறைவு வந்தால் கூட, உங்களுக்கு ஒரு குறைவு வந்தால் கூட அந்த ஒற்றுமை கலைந்து விடாதபடி, ஒற்றுமை கலைக்கப்பட்டு விடாதபடி பொறுமையாய் காத்துக்கொள்ளுங்க. சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இல்லை எனக்கு இதான் வேணும், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன். உண்மைக்கு நீங்கள் நெல்லுங்கள். ஆனால் சமாதான குறைவு வருமானா அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற அந்த உத்தியோகம், ஆண்டவர் கொடுத்த அந்த உத்தியோகத்துக்கு ஒரு இழிவு வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஒற்றுமை இருக்கணும். ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். யோசேப்பு ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. நல்ல கவனிங்களா, சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். அவனுடைய சகோதரர்கள் 10 பேர் வந்திருக்காங்க, தானியம் வாங்க வந்திருக்காங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டான், தன்னுடைய சகோதரர்கள் என்பதை புரிந்து கொண்டான்.
இப்போ ஒன்று யோசிக்கிறேன், இவங்ககிட்ட உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. போகும்போது பணத்தையும் அந்த சாக்கில் போட்டு அனுப்பிட்டான். வீட்டுக்கு போகிறாங்க. சாக்கில் என்ன இருக்குது? பணப்பை இருக்கு. திரும்ப எல்லாம் வாங்க வர்றாங்க. வந்த உடனே என்ன செய்தாங்க தெரியுமா? பயந்து வர்றாங்க. நம்ம சாக்கு பையில் என்ன இருக்கு? பணம் இருக்கு. பயந்து வர்றாங்க. பயந்து வரும்போது அவன் விசாரணைக்காரன்ட்ட சொல்றாங்க. முதல் வார்த்தை தான் சொன்னாங்க, ஐயா போனோட நாங்கள் பணம் கொடுத்த பணம் எல்லாம் எங்கள் சாக்கு பையிலே மாட்டிட்டு இருக்கீங்க, நாங்கள் குழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த விசாரணைக்காரன் சொல்கிறான், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். இந்த விசாரணைக்காரன் அந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் யார்? யோசேப்பு சொல்லிட்டான். இப்போ கொடுத்துருக்கலாப்பா, வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க. என்ன, எனக்கு பணம் வந்துட்டு, அதை சொல்லலாம். எனக்கு பணம் வந்துட்டுப்பா, நீ அதை மட்டும் சொல்லு. அப்போ உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும்போது அந்த மன்னிக்கிற ஒரு பாங்கு யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? ஒரு தலைவனுக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களால் கிணத்திலே போடப்பட்ட ஒருவனுக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்புக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு ஒரு தீமை பண்ணிட்டாங்களா? தீமைக்கு தீமை செய்யாதீங்க, நன்மை செய்ய நாடுங்க, அங்கே சமாதானம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சமாதானமாக இருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், இந்த செய்தி வேலைக்காக நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க உம்முடைய புத்திரராய் மாற உதவி செய்யும். கிறிஸ்தவ வாழ்வு எதிர்பார்ப்பது இந்த பிள்ளைகளிடத்துல. அதுதான் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துங்க. அருமையான மகிமை டிவி தம்பி ஆசீர்வதிங்க, உங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, அருமையான ஸ்டாஃப் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.